ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் இப்போ தாரிசல் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க தமிழ் படம். படத்தோட நேம் மகாசேனா. இந்த படத்தில் இமல் ஹீரோவா பண்ணியிருக்காரு. இந்த படத்தை தினேஷ்குமார் கலைசெல்வம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிச்சதை ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த படத்தோட ஸ்டோரி ஒரு மலைவாழ் பகுதியில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே குரங்கணி மக்கள் அப்படின்னு ஒரு கேங் இருக்காங்க. அவங்க காலங்காலமாக கும்பிட்டுட்டு இருக்க ஒரு சாமி சிலை இருக்கு. அந்த சாமி சிலை கொஞ்சம் அபூர்வமான சிலை. இந்த குரங்கணி மக்களோட கேங் லீடர் விமல். இன்னொரு பக்கம் அடிவாரத்து மக்கள் அப்படின்னு ஒரு கேங் இருக்கு. அந்த கேங்குக்கு லேடியா மகிமா லீடரா இருக்காங்க. இந்த அடிவாரத்து மக்கள் கேங் வில்லன்கள் கேங், அந்த குரங்கணி மக்கள் கேங் நல்லவங்க. ஸோ அந்த குரங்கணி மக்கள் பாதுகாத்துட்டு இருக்க அந்த அபூர்வமான சிலையை இந்த அடிவாரத்து மக்கள் கேங் பல தலைமுறையா எப்படியாவது திருடணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அடிவாரத்து மக்கள் அவங்களோட முயற்சி நடந்துச்சா இல்லையா, விமல் அந்த அபூர்வமான சிலையை பாதுகாத்தாரா இல்லையா, இதுக்கு ஆன்சர் சொல்ற படம் தான் மகாசேனா. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸுங்கிற மாதிரி எனக்கு எதுவும் சுத்தமா தெரியவே இல்லை. ரொம்ப தேடி கண்டுபிடிச்சா இந்த படத்தோட ஒளிப்பதிவு கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. அதை தாண்டி இந்த படத்துல பாசிட்டிவ்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆறுதலா ஒளிப்பதிவு மட்டும் தான் இருந்துச்சு. அதை தாண்டி பேக்ரவுண்ட் மியூசிக், படத்துல சீன் ஒன்று போயிட்டு இருக்கு, இவங்க மியூசிக் சம்மந்தமே இல்லாமல் ஒன்று போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எடிட்டிங்லையும் அங்கங்கே ப்ராப்பராக இல்லாத மாதிரி தான் ஃபீலை கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ், எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் ஏதோ ஒரு இடத்துல செயற்கைத்தனமாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் பெட்டராக பண்ணது ஹீரோயினோட அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. ஒரு படத்துல ஒரு டைலாக் வரும்ல, வேண்டா வறுப்புக்கு பிள்ளையை பெற்று காண்டாமிருகம்னு பேர் வச்சாங்களாம். அப்படிங்கிற லெவல்ல தான் விமல் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சரி, படத்துக்கு பணத்தை வாங்கிட்டோம், சும்மா போயிட்டு வந்துருவோம் அப்படிங்கிற லெவல்ல தான் ரியாக்ஷனே இல்லாம ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. மற்ற நடிகர்கள் எல்லாரும் இந்த படத்துல செயற்கைத்தனமாக தான் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே எப்படி யோசிச்சாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த லெவலுக்கு மோசமான ஸ்கிரீன் பிளே. சம்பந்தமே இல்லாம இந்த படத்துல ஒரு காலேஜ் கேங் வரும். சம்பந்தமே இல்லாம ஆர்டிஃபிஷியலா ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ்ல அந்த காலேஜ் கேங் எதுக்கு அந்த இடத்துக்கு ட்ரெக்கிங் வராங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். அதை தாண்டி அவங்கள சம்மந்தமே இல்லாம இந்த ஸ்டோரிக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. சம்மந்தமே இல்லாம அந்த ரெண்டு கேங்கும் சில விஷயங்களை பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல சம்மந்தமே இல்லாம இந்த கேங்கும் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி படத்துல சம்மந்தம் இல்லாம நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த படத்துல எந்த சீனும் உருப்படியா இல்லவே இல்லை. எல்லா சீனும் இம்மெச்சூரா தான் இருந்துச்சு. சீன்ஸை இவங்க கேப்சர் பண்ண விதமும் சரி, அதை ஸ்டேஜிங் பண்ண விதமும் சரி, ரொம்பவே ஸ்மாரா தான் இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயும் டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள், அந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ், இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எல்லாத்துலேயும் ஓவராலாக ஒரு இம்மெச்சூரிட்டி இருந்துச்சு, ஒரு செயற்கைத்தனம் இருந்துச்சு. இந்த படத்தை தியேட்டரில் ட்ரை பண்ணுறது ரிஸ்க் தான். இந்த படத்தோட டைட்டில் மகாசேனா, ஆக்சுவலாக மகா சோதனை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். இந்த படத்தை ஓடிடியில் ட்ரை பண்ணுறது கூட கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.